உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். இப்போ வெக்கலாம நாங்க எங்களை மாற்றம் செய்யுங்க அப்படின்னு கேட்குறாங்க. மாற்றத்துக்கு வர்றோம் அப்படின்னு. ஒழுக்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. நினைக்கிறேன் உங்களுக்குலாம் தெரியும். ஒரு தலைமைத்துவத்துக்கு வரக்கூடியவர் ஒழுக்கம் இல்லை அப்படின்னா நீங்க தலைமைத்துவத்துக்கு வர்றதுல புண்ணியமே இல்லைங்க. மலேசிய இந்து சங்கத்தின் வளர்ச்சிக்கு எந்த பங்களிப்பும் செய்யாதவர்கள் எப்படி சங்கத்தை வழிநடத்தப் போகிறார்கள் என்று மலேசிய இந்து சங்கத்தின் தேசிய தலைவர் தங்க கணேசன் கேள்வியை எழுப்பினார். மலேசிய இந்து சங்கத்தின் உறுப்பினர்கள் மற்றும் ஆலய பொறுப்பாளர்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். என் தலைமையில் மலேசிய இந்து சங்கம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்று இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த அடிப்படையில் எங்களுடைய வேட்பாளர்கள்லாம் இவர்கள் இந்த வெற்றி அணிக்கு அடியனோடு துணை நின்று இந்த போட்டியில பங்கெடுப்பதற்கு துணை நிற்கின்றார்கள். ஆக எங்களது வேதாந்தம் சித்தாந்தம் எல்லாம் ஒன்றுதான். யார் வர்றதுன்றது முக்கியம் இல்லை, என்ன செய்யறாங்கன்றது முக்கியம். அதுதான் நான் அடியன் முதல்ல சொல்ல விரும்புகின்றேன். இந்த இத்தனை ஆண்டு காலமாக எங்களுடைய முன்னாள் தலைவர் மோகன் சாலி பக்கத்தில் இருக்கிறாரு. அதே போல எங்களுடைய துணைத் தலைவர் இருக்கின்றாரு, பொருளாளர் இருக்கின்றார்கள். இவங்கெல்லாம் நீங்க பார்க்கலாம், மாநில தலைவர்லாம் இருக்கின்றார்கள். ஆக எங்களுடைய செயல்பாடுகள் ஒரு ஆண்டு காலமாக எப்படி இருந்தது, குறைகள் சொல்லலாம், குறைகள் யாரு வேணாலும் குறைகள் சொல்லலாம். ஆனால் நிறைய நிகழ்வுகளை நடத்தி இருக்கின்றோம் என்பதில் அடியன் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். 60ஆம் ஆண்டு விழா செய்திருந்தோம். திருப்புகழ் விழா, அபிராமி அந்தாதி விழா, நன்னறி விழா. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நம்முடைய திருமுறை ஓதும் விழா, இதெல்லாம் ஒவ்வொரு நிகழ்வும் வெற்றிகரமாக நடத்தியிருக்கின்றோம். இதற்கெல்லாம் இந்த விழாவுக்கெல்லாம் ஒன்று பங்களிப்பும் செய்யாத ஒட்டுமொத்த குழு தான் அந்த எதிரணி. சரிங்களா? அந்த ஒரு ஆண்டு காலமாக அவங்கெல்லாம் மத்திய செயலில் அமர்ந்திருந்தாங்க. ஆனால் எந்த ஒரு பயனும் புண்ணியம் அதாவது இந்த மக்களுக்காக, இந்த இந்து சங்கத்துக்காக எதையுமே செய்யாதவர்கள் தான் இன்றைக்கு நாங்கள் இளைஞர்கள் மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். ஆக அடியன் என்ன கேட்டுக்கொள்றேன் அப்படின்னா, உறுப்பினர்கள், எங்களுடைய மலேசிய இந்து சங்க உறுப்பினர்கள் தயவு செய்து இதற்கு இந்த மாயையில விழுந்துடாதீங்க. கடந்த ஓராண்டு காலமாக எந்த விதமான பங்களிப்பும் செய்யாதவர்கள் இதுமேல் நாங்க இதை மாத்த போறோம், அதை மாத்த போறோம், இதை செய்ய போறோம் அப்படின்றதெல்லாம் சாத்தியமா? செய்தவர்கள் முன்கூட்டியே செய்திருக்கலாமே. ஒரு ஆண்டுகளாக இருந்தீங்களே, 365 நாள் உங்களுக்கு இருந்தது. அப்ப ஒரு வேலையை செய்யறீங்க. அப்பெல்லாம் கூட்டங்கள்ல பிரச்சனையை கொடுத்தவங்களை ஒழிய சங்கத்தின் வளர்ச்சிக்கு பாடுபடையே. இன்றைக்கு நம்முடைய பொது இயக்கங்களோடு நம்ம அடுக்கமான உறவை வளர்த்து கொண்டிருக்கிறோம். அரசியல் கட்சிகளோடு அடுக்கமான உறவை வளர்த்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் தேவையில்லாத ஒண்ணு, அவங்க கூட எல்லாம் எதுக்கு நம்ம பங்களிக்கணும் அப்படின்ற சொல்றவங்க எல்லாம் இவங்க எப்படி இந்த மலேசிய இந்து சங்கத்தை வழிநடத்த போறாங்க? அதுதான் என்னுடைய கேள்வி. அது மட்டும் இல்லைங்க, ஒழுக்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. நினைக்கிறேன் உங்களுக்குலாம் தெரியும். ஒரு தலைமைத்துவத்துக்கு வரக்கூடியவர் ஒழுக்கம் இல்லை அப்படின்னா நீங்க தலைமைத்துவத்துக்கு வர்றதுல புண்ணியமே இல்லைங்க. அந்த பண்பு இல்லைன்னா நீங்க இருக்க முடியாது. அதுதான் நான் சொல்றேன். ஒருவர் தலைமைத்துவத்துக்கு வராரு அப்படின்னா உங்களுடைய ஒழுக்கம் ரொம்ப முக்கியமான விஷயங்க. அதை உங்களால நிவர்த்தி பண்ண முடியல. அவர் முன்னாள் காஜாங் வட்டார தலைவர், 6 ஆண்டுகளாக காஜாங் வட்டார தலைவராக இருந்தார். என்ன செய்திருக்கிறாரு? 6 ஆண்டுகளாக காஜாங் வட்டாரத்தில் என்ன செஞ்சிருக்கிறார்? மாநிலத்தில் இருந்தார், சாங்கூர் மாநிலத்தில் பொறுப்புல இருந்தாரு. என்ன செய்திருக்கிறார்? இன்னைக்கு ஒரு ஆண்டுல தலைமைத்துவம் வேணும் அப்படின்றாரு. எங்களெல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநில வட்டாரமாகட்டும், மாநிலமாகட்டும், தேசியமாகட்டும் எல்லாம் கீழிருந்து நாங்கள் மேலே வந்தவங்க, அடிபட்டு உதப்பட்டு பாடுபட்டு வந்தவங்க. சமுதாயத்துக்கு சேவைகளை சுமூகமாக செய்து சிறப்பான ஒரு சேவையை செய்து என் கூட இருக்கிறவங்கலாம் அப்படிப்பட்டவங்க தான் இன்னைக்கு சமுதாயத்துக்காக பங்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்தவித பிரதிபலனை எதிர்பார்க்காமல் பங்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு காசு செலவு பண்ணாம இன்னைக்கு வெக்கலாம நாங்க எங்களை மாற்றம் செய்யுங்க அப்படின்னு கேட்கறாங்க. மாற்றத்துக்கு வர்றோம் அப்படின்னு வாங்க. அதுக்கு இந்த ஒரு வருஷத்துல நமக்கு கூட செஞ்சிருக்கலாமே, நம்ம இணைஞ்சு செஞ்சிருக்கலாமே, ஏன் செய்யல? ஒவ்வொரு முறையும் எஸ்எஸ்எம்க்கு நம்ம கம்பெனி ஆக்ட்ல இருக்கிறதுனால எஸ்எஸ்எம்க்கு புகார் கொடுக்கறது, எஸ்பிஆர்எம்க்கு புகார் கொடுக்கறது. எஸ்பிஆர்எம் எங்களுக்கு கொடுத்துட்டான், நீங்க இந்த தவறும் செய்யல அப்படின்னு சொல்லி அவனே கடிதம் கொடுத்துட்டான். ஆனா எஸ்எஸ்எம்க்கு போயிட்டு அங்கேயும் அப்படிதான் அவர்களை பிரச்சனை பண்ணி அதெல்லாம் செய்யறாங்க. இதெல்லாம் முறை இல்லைங்க. அதாவது நம்ம சமுதாயத்துக்கு சமய இயக்கம், இது ஒரு சமய இயக்கம். அப்ப இந்த சமய இயக்கத்துல எப்படி பாடுபடணும், எப்படி செயல்படணும், தொண்டுன்றதுக்காக தான் நம்ம வந்திருக்கிறோம். அப்ப அதை முன்னிறுத்தி செய்தமா சிறப்பாக இருக்கும் அப்படின்றத நான் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் தான் மீண்டும் நாங்க எங்க
இந்த குழு இந்த வர 19ஆம் தேதி களம் இறங்குகின்றது. அடியேன் வந்து என்ன கேட்டுக்கிறேன், தயவு செய்து மலேசிய இந்து சங்க உறுப்பினர்கள், ஆலய பொறுப்பாளர்கள் அன்பு கூர்ந்து நீங்கள் சிந்தித்து வாக்களிங்கள். அதுதான் நாங்கள் கேட்கிறோம். யார் வந்தா சிறப்பாக இந்த மலேசிய இந்து சங்கத்தை வழிநடத்த முடியும் என்பதில் நீங்க ஆக்கப்பூர்வமாக சிந்தனை செய்து அதற்குரிய நடவடிக்கை எடுப்பீங்க அப்படின்னு பெரிதும் எதிர்பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வந்து பங்களித்துக் கொள்ள வேண்டும். அந்த வர ஆண்டு கூட்டத்தில் அனைவரும் திரளாக வர வேண்டும் என்று அடியின் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். சமய பாடம் பள்ளியில் வரணும் அப்படின்றது அது சிலர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள். அது ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்றது அவங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. ஏன்னா ஒன்று வந்து பாத்தீங்கன்னா அவங்க மற்ற மாணவர்கள் இருக்கிறாங்க, அதனால நம்ம வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக வராங்க. ஆனா இன்றைக்கு சிறைச்சாலையில அதிகமான இளைஞர்கள் இருப்பது வந்து நம்முடைய இளைஞர்கள் தான். ஆக இதெல்லாம் குறைக்கணும் அப்படின்னா சமய கல்வி தேவைப்படுது. அது 2வது, இடைநிலை பள்ளியில தமிழ் மொழி கட்டாயமாக்கப்பட வேண்டும். இதையும் அடியேன் வலியுறுத்தி கொண்டு வருகின்றேன். அதையும் கொண்டு வந்தாங்கன்னா தமிழ் மொழி நம்முடைய தமிழ் அழியாமல் இருப்பதற்கு அது ஒரு அங்கீகாரமாக ஒரு இதாக இருக்கும் அப்படின்றத அடியேன் ரொம்ப அறுதிட்டு கூறுவேன். ஆக அதையும் வலியுறுத்தி நம்ம பார்க்குறோம். அது இன்னும் முற்று பெறலை. நமக்கு வந்து ஆலயங்கள் வந்து அங்கங்கே கட்டப்பட்டிருக்கின்றது, இதெல்லாம் வந்து முறையாக கட்டப்படவில்லை, இதெல்லாம் மாற்று செய்யணும். அப்போ அந்த அடிப்படையில் தான் தரவு தள மேம்பாட்டு அப்படின்னு சொல்லி மேம்பாட்டு குழு ஒன்று அமைத்திருந்தோம். அப்புறம் சட்ட சேவை செயலகம் ஒன்று அமைத்திருந்தோம். பொது உறவு செயலகம், அப்புறம் ஆலய உதவி செயலகம், இப்படிலாம் செய்திருந்தோம். நாம வந்து என்ன இன்னொன்று வலித்திருந்தோம் அப்படின்னா KTPT, அதாவது கோயில் தன்ப பண்டாஃப்டாரன் தானா, இதைத்தான் நம்ம வலித்திருந்தோம். அவர் வந்து கொடுத்த வார்த்தை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளலை. இதை வந்து பிரதமருக்கே நம்ம தெரிவிச்சிருந்தோம். அவருடைய அமைச்சகத்துக்கு எல்லாருமே தெரிந்தோம். ஒற்றுமைத்துறை அமைச்சுக்கும் இது சம்பந்தமா தெரிவிச்சிருந்தோம். ஆக இது வந்து இன்னும் நிலுவையில் தான் இருக்குது. நமக்கு ஒரு உரிய பதில் வந்து இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. அது ஒற்றுமைத்துறை அமைச்சரிலிருந்து கிடைக்கல, பிரதமர் துறை அமைச்சரிலிருந்து நமக்கு கிடைக்கவில்லை. இது நிலுவையில் இருந்து கொண்டிருக்கின்றது. அதுக்கு அடுத்து இப்போ வந்து அண்மையில் பார்த்தீங்கன்னா பிரதமர் துறை இலாக்காவில இருந்து நம்ம மலாக்கா மாநிலத்தில் வந்து ஒரு மின் சுடலை கட்டுவதற்கு கட்டுமான வேலைகள் இப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு நிதி கொடுத்துருக்குறாங்க. MF வந்து 8 லட்சம் வெள்ளி கொடுத்துருக்குறாங்க. அந்த நிதி இன்னும் அப்படியே இருக்கு. அதாவது நம்ம தேசிய வங்கியில இல்லை, மலாக்கா மாநில கணக்கு வழக்கில் அது அந்த நிதி அப்படியே இருக்கு. இப்போ அது அந்த கட்டுமான பணி இன்னும் நிறைவு பெறல. இப்போதான் ஆரம்பிச்சிருக்கிறோம். டெண்டர்லாம் விட்டாச்சு. இதுக்கு மேலே தான் நம்ம வந்து 2 மின் சுடலையை வந்து அமைப்பதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. அது மாத்திரமில்லை, ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்த மின் சுடலை கொண்டு வரதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அதையும் வந்து நம்ம பிரதமர் துறை சிறப்பு அதிகாரி சண்முகனோடு அந்த வேலைகளையும் நம்ம செய்து கொண்டிருக்கின்றோம். கீரியை செய்யறோம்ல, அதற்கும் இடம் வேண்டும் என்று அதற்கான வேலைகளும் நடந்து கொண்டிருக்கு. உறுப்பினர் சேர்க்கையை வந்து டிஜிட்டல் மயமாக்குறோம், ஆன்லைன் சிஸ்டத்தை கொண்டு வரோம். அதற்கான வேலைகள்லாம் முடிஞ்சது. வர ஆண்டு கூட்டத்தில் அதை கொண்டு வரோம். கூடுமான வரை நாட்டில் இருக்கிற அனைத்து இந்துக்களும் உறுப்பினராக சேருவதற்கு அதுக்கான ஏற்பாடுகள் நடந்திருக்கின்றது. அதோடு சட்டத்திட்ட மாற்றத்தையும் கொண்டு வரும். 3 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் அப்படின்றத கொண்டு வரும். இதற்கான வேலைகளும் முடிஞ்சு இப்போ அதுக்கான வேலைகளாக ரெடி ஆயிடுச்சு. வயது கட்டுப்பாடு இளைஞர்களுக்கு, ஏன்னா இப்போ இளைஞர்கள் அதிகமாக வரணும்னு சொல்றாங்க. அப்போ இந்த இளைஞர்கள் 18 வயதிலிருந்து 30 வயது வரைக்கும் உள்ள இளைஞர்களை உள்ளுக்கு கொண்டு வரதுக்கு அதற்கான வேலைகளும் அதிகமாக இப்போ நம்ம செய்து கொண்டிருக்கின்றோம். ஏன்னா கூட்டு பிரார்த்தனை மூலமாக தான் இந்த மத மாற்றத்தை தடுக்க முடியும். அதற்கு முத்தாய்ப்பு வைக்கிற வகையில் தான் இன்றைக்கு முக்கியமான சமயவாதிகள்லாம் உள்ளுக்கு சேர்த்துருக்கிறோம். திருமுறையை மட்டுமல்ல, இன்றைக்கு ஓதுவா மூர்த்திகளை எப்போதுமே நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை ஏன் நம்ம உள்நாட்டிலே உருவாக்க கூடாது அப்படின்ற ஒரு வேலையும் நம்ம செய்து கொண்டிருக்கின்றோம். அதுதான் இப்போதைக்கு அந்த அடிப்படையில் எங்களுடைய செயலாக்கம் இருக்கும் என்று இந்த வேலையை தெரிவிக்கும். வரும் ஜூலை 19ஆம் தேதி பண்டார் சன்வே திருமுருகன் கோவில் மண்டபத்தில் மலேசிய இந்து சங்கத்தின் ஆண்டு கூட்டம் மற்றும் 9 உச்சமன்ற உறுப்பினர்கள் பதவிக்கு தேர்தல் நடைபெறுகிறது. என் தலைமையில் வெற்றி அணி சார்பில் சுகுமாரன், முனீஸ்வரன், குமார் ஆறுமுகம், M ராதா, பரமசிவன், பொன் சந்திரன், உமா சுதன், விஜயபாஸ்கர் மற்றும் டாக்டர் விக்னேஸ்வரன் ஆகியோர் போட்டியிடுகிறார்கள். என் தலைமையில் மலேசிய இந்து சங்கம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்று இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. மலேசிய இந்து சங்கத்தின் முன்னாள் தலைவர் டத்தோ மோகன் ஷான், நடப்பு பொருளாளர் ஏரா பெருமாள், துணைத் தலைவர் பாலகிருஷ்ணன் உட்பட பலரும் இதில் கலந்து சிறப்பித்தனர். தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க.
இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.